பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஒரு முறை கூட நம்ம தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆபத்து நிறைந்த இந்த நாட்களில் கூட ராஜா உம்மை விடுதலையோடு ஆராதிக்க தகப்பனே, அச்சமின்றி உமது சமூகத்தில் நாங்கள் வந்து அமர ராஜா நீர் எங்களுக்கு பாராட்டின உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நீர் எங்கள் அடைக்கல பாறை, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் அனுகூலமான துணை தகப்பனே. நாங்கள் கிணமின்றி இருப்போம் தகப்பனே. நீர் எங்கள் கூட இருக்கிறபடினால் எங்களுக்கு எதிராய் நிற்கிறவன் யார் தகப்பனே? அப்பா, உலகம் தராத சமாதானத்தை நீங்கள் தர வந்தீங்களே, இந்த உலகத்திற்கு அந்த சமாதானத்தை நீர் தயவாய் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கூடிய சீக்கிரத்தில் தகப்பனே அனைவரும் உண்மை ஆராதிக்க ராஜா நீங்கள் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே உமது வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது வந்த வண்ணமாக அல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு நாங்கள் என்னத்தை திருப்பி தருவோம், எங்களையே தருகிறோம் என்று ஒரு அர்ப்பணத்தோடு கடந்து செல்ல எங்களோடு நீர் இடைப்பட போவதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமை அனைத்தையும் உமக்கு மாத்திரம் ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆராதனை நேரமாக இருக்கட்டும், சங்கீத தியான பகுதியாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு இதை மட்டும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். அது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள். அதற்கு நம்ம என்னத்தை திருப்பி செலுத்த போகிறோம். இன்னைக்கு இப்போ கர்த்தர் நமக்கு தருகிற செய்தியும் அதுதான். இந்த செய்தியின் தலைப்பு உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். உமது கரத்தில் இருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நான் இந்த குவைத் தேசத்துக்கு வந்தது ஒரு பெரிய சாட்சி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 7 பிள்ளைங்க, 6 பெண் குழந்தைகள், ஒரு தம்பி. நான் 4வது பிள்ளை. எங்கள் அப்பாவுடைய ஒரு வருமானம், கடின உழைப்பாளி எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருமானம், எங்கள் அம்மாவுடைய திறமையான அந்த குடும்பத்தை பராமரிக்கிற அந்த குணம், அதனால வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த குறையுமே எங்கள் அப்பா அம்மா வைத்ததில்லை. நான் 4வது பிள்ளை. அப்போ எங்கள் அப்பா எங்களுக்கு குறித்து பெரிய கனவு. எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கும் தான். அப்பா சொல்லுவாங்க, அப்பா எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க மக்களே, அப்பா பிச்சை எடுத்தாது உங்களை படிக்க வைப்பேன். தகுதிக்கு மீறி கூட உங்களுக்கு திறமை இருக்கும்னா, நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னா அப்பா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போது என்ன ஒரு டாக்டர் ஆக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம். தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க, இங்கிலீஷ்லாம் தெரியாது, அங்கெல்லாம் போனால் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த காரணம் மட்டும் கிடையாது ஆகாததற்கு. இங்கேயும் அவ்வளோந்தான். ஆனாலும் எங்கள் அப்பா என்ன கனவு கண்டாங்களோ அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. எங்கள் மூத்த அக்காவை பிஎஸ்சி நர்சிங் ஆக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன நினச்சாங்களோ அதுதான் என்னுடைய நோக்கம். ஆமாம், நான் ஆவேன். அப்போல்லாம் தெரியவே செய்யாது. எத்தனை வருஷம், ஒரு 28 வருஷங்களுக்கு முன்பு நடந்த காரியங்கள் தெரியாது. என் பிஎஸ்சி நர்சிங் இருக்குன்னு கூட தெரியாது. எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லித்தரது. படிக்க போயாச்சு. கவர்மெண்ட் கோட்டாவில் தான் படிக்க போனேன். ஆனாலும் அநேக செலவுகள் நமக்கு தெரியும் இல்லையா? கவர்மெண்ட் கோட்டாவில் போனாலுமே நிறைய செலவு இருக்கும். எங்கள் அப்பாவுடைய கடின உழைப்புகள், திருமணமான எங்கள் அக்காமாரோட உதவி, அதனால் நல்லபடியாக படித்து முடித்து சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வேலைக்கும் சேர்ந்தாச்சு. வேலைக்கு சேரும்போது என்னுடைய சம்பளம் 3250 ரூபாய். வெல் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல். ஆனால் கூட சம்பளம் 3000 சொச்சந்தான். இந்த சம்பளத்தை வச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கும். அப்போ டிசைட் பண்ணேன், இல்லை, எங்கள் அப்பா எதையுமே எதிர்பார்க்கலை. ஏன்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளை, நல்லா படிக்க வச்சா அதுக்கு தக்கன ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும். வரதட்சணையில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபஸ்ட்டு.
தமிழ்நாட்டிலே நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இவகிட்ட இருந்து நான் என்னத்தை திருப்பி வாங்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா நினைக்கல. அப்படி எதிர்பார்க்காத என் அப்பாவுக்கு எதையாவது செய்யணும்னா அப்போ டிசைட் பண்ணேன் நான் ஃபாரினுக்கு போவேன். ஏன்னா இந்த 3000 ரூபா வச்சு எத்தனை வருஷம் வண்டியை ஓட்ட முடியும்? ஃபாரினுக்கு வருவேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். சுதாரணை ரூபியக்கா ஃபேமிலி மூலமாக அந்த குவைத் தேசத்துக்கு நான் வந்தேன். வந்து மினிஸ்ட்ரியில் 2001 அக்டோபரில் நான் குவைத்துக்கு வந்து 2002 மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணியாச்சு. எங்கள் அப்பாவுக்கு இருந்த கடன் எவ்வளவு என்னால் முடியுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்னால் திருப்பி கொடுக்க முடியலை. ஏன்னு சொன்னால் திருமண வயசு வந்தாச்சு, பொம்பளை பிள்ளை வீட்டில் வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த 2 வருஷத்தில் என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நான் செய்து முடித்தேன் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, இப்போ 19 வருஷம் ஆச்சு இறந்து. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன திருப்தி, என் அப்பா உயிரோடு இருக்கும்போது என்னால் முடிஞ்சதை நான் திருப்பி செய்தேனே, எங்கள் அப்பாவுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவளாக இருந்தேனே, இந்த ஒரு சிறிய திருப்தியை தவிர என் வாழ்க்கையில் வேற எதுவும் பெருசாக இல்லை. இப்படி உலகத்தரமான ஒரு அப்பா நமக்கு செய்யும்போது நம்ம திருப்பி தரணும்னு நினைக்கிறோமே. பாவத்திலே வாழ்ந்திருந்த நம்மளை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில், நிச்சயமில்லாத வாழ்க்கை பயணத்தில் நாம் நிர்மூலமாகாமல் நம்மை நடத்தி வருகிறாரே ஒரு பரம தகப்பன். அந்த தகப்பனுக்கு நான் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், இதை தான் அன்னைக்கு நம்ம தாவீதின் வாழ்க்கை மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவாராக. எடுத்துக்கொள்ளுவோம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் மற்றும் 29ஆம் அதிகாரத்தையும், இந்த 2 அதிகாரத்தில் தான் மாறி மாறி நம்ம பார்க்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். இப்போ தாவீது ஒரு ராஜா, அவனுடைய அரண்மனை கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனை. அப்படியே மஞ்சத்தில் படுத்திருக்கும்போது உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறார். அலைந்து போகிற அந்த திரைச்சீலை, இந்த கர்டன் மாதிரி, இதுக்கு உள்ளால கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அப்போ தாவீதுக்கு தன்னால் இவ்வளோ வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க முடியலை. தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாரே ஒரு தகப்பன், அவருக்கு ஒரு கூடாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனது ஏங்குகிறது. இந்த தாவீது ராஜாவாய் மாறின பிறகும் தன்னுடைய பழைய நிலையை மறக்காதவன், தன்னை உயர்த்தின தேவனை துதிக்கிறவன் இந்த தாவீது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நினச்சி பார்ப்போம். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மேலே வரும்போது, நம்மளுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்ற உணவில் மாற்றம். பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ பீஸா பர்கர் தான். உடையில் ஒரு மாற்றம். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மாற்றம். சிலவங்க கூட தான் பழகுவோம், இந்த எல்லாரும் கூட இருப்போம், இப்போ சிலவங்க மாத்திரம்தான். சொசைட்டியில் நம்ம பிஹேவ் பண்ணுறதுல ஒரு மாற்றம். எல்லாத்தையும் விடுங்கங்க. ஒரு சபைக்கு போயிட்டு இருப்போம், நம்ம தரம் உயரும் போது இந்த சபை என் தரத்திற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சபைக்கு போவோம். டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அந்த ஸ்டேட்டஸுக்கு தக்கன சபையை கூட நம்ம ஸ்டேட்டஸ் மாறும்போது நம்ம மாற்றிக்கொள்கிறோம். அப்படி ஒரு மாறுகிற மனமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பட்ட பிறகும் அவனுடைய ஏக்கம் எதுவாக இருந்தது? தன்னை உயர்த்தின தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இருந்தது. அப்போ அவனுடைய விருப்பத்தை தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம் சொல்லுகிறார். அப்போ சொன்னோன்னா நாத்தான் சொல்லுவார், உங்கள் இருதயத்தில் என்ன தோணுதோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போனோன்னு ராத்திரி
கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி சொல்றாரு. 4வது வசனத்திலிருந்து பாருங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல், ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும், ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலிடம் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனையும் நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தையும் சொன்னது உண்டோ? இப்போ நாத்தாங்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இன்னொரு ரீசனும் சொல்லுவாங்க, அவன் அநேக போர் செய்து அவனுடைய கரம் இரத்தத்தினால் கரை படிந்தது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேல் மக்களோடு உலாவி வந்தேனே, அப்போ ஒரு கூடாரத்திலிருந்து இன்னொரு கூடாரத்துக்கு, நமக்கு படிச்சிருக்கிறோம் 40 வருட வனாந்திர வாழ்க்கையில் ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு இடத்துல தங்குவாங்க, அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அதை பெயர்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்படி கூடாரத்தை விட்டு கூடாரத்தில் தான்ப்பா நான் தங்குனேன். ஒரு வாசஸ்தலத்திலிருந்து இன்னொரு வாசஸ்தலத்துக்கு தான் போனேன். அப்போ என் ஜனங்களை மேய்க்க நான் வச்சேனே நியாயாதிபதிகள், அவங்கள்ட்ட ஒருத்தற்ற கூட எனக்கு கேதுருனால் ஒரு ஆலயத்தை கட்டுங்க நான் சொன்னதில்லை. எதையுமே நான் எதிர்பார்க்காதவன். சகலமும் அவருக்குள்ளது இல்லையா? அவர் எதுக்குங்க எதிர்பார்க்கணும்? எதையுமே நம்மிடமிருந்து எதிர்பார்க்காத தேவன். தாவீது பார்த்து சொல்றாரு, அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இப்போ 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் இப்போ தாவீது ராஜா, சரி கர்த்தர் நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு ஆலயத்தை கெட்டாண்டான், சரி ஏன் மிஸ்டேக் இல்லை, என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் சொல்லியாச்சு, அவர் வில்லிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை அவன் ஸ்டாப் பண்ணலை. அவருக்கு ரொம்ப வாஞ்ச, ஐயோ என்னால் கெட்ட முடியலையே, ஆனாலும் என் அப்பாவுக்கு ஆலயத்தை கட்ட என்னெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அது அவ்வளோத்தையும் நான் செய்வேன். அந்த வசனம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து பார்க்கும்போது 1வது வசனத்தை பாருங்கள். 29ஆம் அதிகாரம் 1. பின்பு தாவீது ராஜா சபையோர் எல்லோரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இப்போ இவன் சொல்றான், என் பையன் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கான், அவன் தான் ஆலயத்தை கட்ட போறான், அதுக்காக நான் சும்மா இருக்க முடியாது. அது யாருக்கு கட்டுறேன்னு தெரியுமா? தேவனுக்கு கட்டும் அரண்மனை. அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு அல்ல. இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் செய்யும்போது யாருக்காக செய்கிறோம்? மனுஷங்க முன்பு நம்ம சில காரியங்கள் செய்யும்போது அது நம்ம மேன்மைக்காக செய்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அறியாமலே அநேக காரியங்களை நம்ம செய்வோங்க. சில சமயம் இந்த ஆலயங்களுக்காக இருக்கட்டும், சபைக்காக இருக்கட்டும், நன்கொடை கொடுப்போம். கொடுத்துட்டு சொல்லுவோம், என் பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், நான் கொடுக்குற திங்ஸில் என் பேர் பொறிக்கப்பட்டிருக்கணும், ஆலயத்துக்கு ஒரு போர்ஷனை கட்டுறோமா அதில் என் பேர் என் குடும்ப பேர் வருஷம் எல்லாம் இருக்கணும். யாருக்காக செய்கிறோம்? மனிதர்களுக்காக செய்கிறோமா இல்லைன்னா என் தேவனுக்காக செய்கிறோமா? ஆலயத்துக்கு எப்படி வர? எங்கள் அம்மா அப்பா கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு வரோமா? என் ஒய்ஃபு கட்டாயப்படுத்துகிறா, என் ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போடு ஒரு கடமைக்காக கர்த்தருடைய சந்நிதிக்கு வாரேனா இல்லைனா இம்மட்டாய் நடத்தினாரே எபினேசர், அவரை நான் பார்க்க வாரேனா? எப்படி இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை? அதே தாவீது சொல்றாரு, நான் கட்டுறது மனுஷனுக்கு அல்ல,
அல்ல, நான் கட்டுறது தேவனுக்குப்பா. அந்த அரண்மனையை நான் எப்படி கட்டணும் தெரியுமா? அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல, நான் என்னால் இயன்ற மட்டும், என்னுடைய மேக்சிமம், என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளத்தை செய்வேன். என் தேவனுடைய ஆலயத்திற்கு பொன்னுக்கு பொன்னு, வெள்ளிக்கு வெள்ளி, வெண்கலம், மரகத கற்கள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன். முதல்ல இயன்ற மட்டும். 3வது வசனத்தில் பாருங்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். முதல்ல தேவனுக்கு கட்டக்கூடிய அரண்மனை அது. என்னால் முடிஞ்ச மட்டும் நான் செய்வேன். அடுத்தது என்னது? வாஞ்சை. அந்த வாஞ்சியுள்ள இருதயம். அதனால நான் என்ன செய்கிறேன், நான் சேகரித்து வைத்தது மட்டுமில்லை, எனக்குன்னு சொந்தமாக வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுக்குறேன். அது எவ்வளோ தெரியுமா? 3000 தாலந்து வெள்ளி, 7000 தாலந்து 3000 தாலந்து தங்கம், சுத்த வெள்ளி 7000 தாலந்து. அது எத்தனையோ கிலோ. இன்னைக்கு தங்கம் வெள்ளி அங்கே அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கவே முடியாது. அவன் என்ன செய்கிறான், அவன்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறான். அந்த வாஞ்சியுள்ள ஒரு இருதயம். அப்புறம் அவர் சொல்கிறாரு, தான் மட்டும் செய்தால் பத்தாது. நம்ம பார்த்தோமே, மனிதருக்கு முன்பாக நம்ம செய்கிறது விருதா. ஏசப்பாவே சொல்லிட்டாங்க, மனுஷனுக்கு முன்பாக காண வேண்டும் என்று செய்கிறவன் இந்த உலகத்திலே அதனுடைய கைமாறை பெற்றுவிட்டான். நீ எதுக்கு ஆசைப்பட்டியோப்பா, உனக்கு புகழ்ச்சி கிடைச்சாச்சு, வா எவ்வளோ செய்திருக்கார், பெரிய மனசையா உனக்கு கிடச்சிச்சு, அங்கே இதுக்கு பங்கெல்லாம் கேட்டுறத கிடையாது. இப்போவே சொல்லிட்டேன். அவர் தெளிவாக சொல்லிட்டார், மனுஷருக்கு முன்பாக செய்தால் இங்கே தான் உனக்கு, அங்கே ஒன்றும் கிடையாது, அங்கே உனக்கு பொக்கிஷம் 0 சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ இவன் தாவீது தன் பெருமைக்காக செய்யலை, ஒரு மாதிரிக்காக செய்கிறான். அதனால தான் தான் மட்டும் செய்தது பத்தாது, மற்றவங்களையும் செய்ய வைக்கிறான். 5வது வசனத்தில் பாருங்க, இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? கட்டாயம் கிடையாது. மனப்பூர்வமாக நான் கர்த்தருக்கு சொன்னதை செய்ததை சாட்சியாக சொல்கிறேன். இப்போ உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், கர்த்தருக்கு மனப்பூர்வமாக யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், 5000 தாலந்து பொண்ணு, 10,000 10,000 அப்படின்னு சொன்னால் 10,000 தங்க காசு, 10,000 வெள்ளி, 18,000 தாலந்து வெண்கலம், 1,00,000 தாலந்து இரும்பு. பாருங்க, மக்கள் எவ்வளவா கொடுக்குறாங்க கர்த்தருக்கு. அதில் 8ல் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அதையும் அவர்கள் கர்த்தருக்கு ஆலயத்துக்குன்னு கொண்டு வந்தாங்க. அந்த மக்கள் என்னென்ன வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் கர்த்தருக்காக கொண்டு வந்துட்டாங்க. 9வது வசனம் பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவன் சொன்னான், நான் முடிஞ்சதை செய்துட்டேன்ப்பா, உங்களை நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. உங்களை யாரெல்லாம் இதே மாதிரி மனப்பூர்வமாக கொடுக்குறீங்க, நேரில் பார்த்தாங்கல்ல தன்னை நடத்துகிற ராஜா இவ்வளவு கொடுக்கும்போது எல்லாரும் எவ்வளவாய் கொடுத்தாங்க, மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க, முதல்ல சந்தோஷப்பட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு எப்படி கொடுக்கிறோம்? ரொம்ப வருத்தப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம காணிக்கைக்கு பைசா எடுக்கும்போது கிழிஞ்ச நோட்டாக இருக்கும், அழுக்கான நோட்டாக இருக்கும், செல்லா காசாக இருக்கும். இந்த காசை நான் கொடுத்தா வெளியில் வாங்க மாட்டான், ஆனால் இதை தந்தாரு, அவருக்கு காணிக்கை பெட்டியில் நான் போட்டேம்னா எவ்வளவாய் நமக்கு கர்த்தரை அவமானப்படுத்துகிறோம். நம்ம அறியாமல் சில நேரம் செய்தது உண்டல்லவா? மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுக்க கர்த்தர் கேட்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க காயின் ஆபேல் அவர்களுடைய காணிக்கை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். காயின் அவன் வயல்வெளியில்
தோட்டக்காரன், ஆபேல் ஆடு மேய்க்கிறவன். இப்போ 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். காயின் என்ன செய்கிறான்? காய்கறிகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு இருந்த ஆட்டில் தலையீற்று மட்டும் இல்லை, தலையீற்றில் கொழுமையானவைகளை அவன் தேடி கொண்டு வந்தான். 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாச்சு. இப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, கொஞ்சம் வெஜிடபிள் கொழுன்னு ஆடு. இன்னைக்கு எனக்கு வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் சாப்பிட இஷ்டம் இல்லை, இன்னைக்கு எனக்கு மட்டன் பிரியாணி ஒரு கட்டு கட்டணும், அதனால மட்டனை அந்த ஆடை தாண்டு வாங்கினாரா? அவர் பார்க்கிறார், அவங்க மனநிலைமையை பார்க்கிறார். கர்த்தருக்கு என்று இருக்கிறது ஏதோ ஒன்று அப்படின்னு கொண்டு வந்த காயின் எங்க? எனக்கு கர்த்தர் தந்தாரே, அதில் முதல் பலன் என் கர்த்தருக்கு தான் போகணும், அதுலேயும் எது பெஸ்ட்டோ அதை தான் நான் கர்த்தருக்கு கொண்டு போவேன்னு நினச்சானே ஆபேல். அந்த மனநிலைங்க மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுக்கிறதே கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த ஏழை விதவை அந்த காணிக்க போடும்போது கர்த்தர் பார்க்கிறார். இயேசு பார்த்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் கொண்டு வந்து நிறைய போடுறாங்க. ஷீஷல்கிட்ட கேட்குறாரு, யார் நிறைய போட்டது? நம்மளை மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க, அவன் எவ்வளோ போட்டான் பார்த்தீங்களா, சூப்பர். கர்த்தர் இயேசு சொன்னாங்க, அந்த ஏழை விதவையின் காணிக்க தான்ப்பா பெஸ்ட்டு. அவங்க சம்பூரணத்திலிருந்து போட்டாங்க. அவங்கள்ட்ட நிறைய இருக்குது, அதுக்கும் கொடுக்க மனசு வேணும். சிலவங்க கஞ்சத்தனத்திலே இருப்பாங்க, பெருசாக ஆனாலும் அந்த கஞ்சத்தனம் போகாது, அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு அனுபவிக்க விடுறது கிடையாது. அதான் சாலமோன் சொல்கிற, இவ்வளோ பாடுபடுறே சூரியன் கீழே, எல்லாம் மாயை மாயை மாயை, நீ கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு உன் சந்ததிக்கு வச்சுக்கிட்டு போகிற, அவன் எப்படி செய்வான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த வேலை விதவை அவர் சொல்கிறாரு, அவங்க பரிபூரணத்திலிருந்து கொண்டு போட்டாங்க. இந்த ஏழை விதவை இருக்கால, அவளுடைய ஜீவனத்துக்குள்ளதெல்லாம் கொண்டு போட்டா. 2 பித்தளை காசு தான். ஆனால் கர்த்தருக்கு அதுதாங்க பிடிக்கும், கர்த்தருக்கு அதுதாங்க வேணும். நீங்கள் எவ்வளவு போடுறோம், நம்ம எவ்வளவு செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம என்ன மனநிலையில் செய்கிறோம். காதினார் கொடுத்தாலும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்குறேன்னா, இல்லைன்னா வேற வேலையே இல்லை, வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுப்போடு கொண்டு போடுகிறேனா, இல்லைன்னா ஐயா மேன்மைக்காக போடுகிறேனா? மனப்பூர்வமாய் கொடுத்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ இப்போ தாவீது எல்லாரையும் கூட்டிட்டு அந்த சபைக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிறான். 11வது வசனம் பாருங்க, 29ஆம் அதிகாரம் 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். தேவரீர் கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது தாவீது தேவனை துதித்து பாடுறா. முதல்ல என்ன தெரியுமா? know him who he is. கர்த்தரை நம்ம அறியணுங்க, அவர் யாருன்னு அறியணும். தாவீது சொல்றா, நீங்க மகத்துவமானவர், நீங்க வல்லமை உள்ளவர், இந்த உலகத்துல எல்லாமே உள்ளது, இந்த ராஜ்யம் எல்லாமே உங்களுக்கு, அதை அறிய வேண்டும். நான் யாரை தொழுகிறேன், நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாருக்காக செய்கிறேன், அதை முதல்ல நம்ம அறியணும். 2வது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, 12வது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. அக்னாலேஜ் ஹிம். அடுத்தது என்ன பண்ணுறான்? கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அவன் சொல்கிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் வச்சதெல்லாம் என் அப்பையும் பாட்டையும் சம்பாதிச்சதில்லை, நான் உழைச்சி சேர்த்தது, அப்படி சொல்லுவோம் இல்லையா? நான் உழைச்சது, என் முயற்சியிலனா முன்னேறி வந்தேன், எனக்குள்ள அறிவினால நான் இன்னைக்கு போராடி ஜெயித்தேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யமும் கனமும்
உம்மாலே வருகிறது. இது தாவீது அனுபவித்த அல்லவா? ஆட்டுக்கு பின்னுக்கு தெரிஞ்சவன். அவன் யாருங்க? அவனர் இஸ்ரவேல் ஆளுகிற ராஜாவாய் உயர்த்தினவர் அவர். இன்னைக்கு ஆட்டுக்கு பின்னால் போய் பால் கறந்து வித்துட்டு இருந்தவன் இன்னைக்கு கேதுரு மரத்திலான அரண்மனையில் வாசம் பண்ணுகிறான். தாவீதுக்கு தெரியுங்க, கர்த்தரிடத்துல இருந்து தான் ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. நமக்கு தெரியாதாங்க? நம்மளாலேயாங்க நம்ம முன்னுக்கு வந்தோம்? நம்ம அப்படி தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனக்கு நல்ல அறிவு, எனக்கு நல்ல மெமரி பவர் தந்தது யாருங்க? எனக்கு நல்ல செல்வம் இருக்குது, நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தந்தது யாருங்க? எனக்கு சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது, தந்தது யாருங்க? அதை நினைச்சோம் என்றால், முதல்ல நான் கர்த்தரை அறிவேன் என்றால் நான் அறிக்கை செய்வேன், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அடுத்தது என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, ஹியூமிலிட்டி, ஒரு சப்மிஷன். அவர் சொல்றாரு 12வது வசனம் கீழே பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உங்களால் மட்டும்தான். ஒரு தாழ்மை, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். கடைசியில் இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14வது வசனம் பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். இதுதாங்க தாழ்மை. நம்ம செலுச்சுமையோ நிறைய செய்துட்டோன்னு நமக்கு ஒரு சந்தோஷம், பெருமை பாராட்டாலும் நமக்குள்ளே நமக்கு ஒரு சந்தோஷம், இவ்வளவு என்னால் செய்ய முடிஞ்சிச்சு இல்லையா? அவர் சொல்கிறாரு, இப்படி மனப்பூர்வமாக நான் கொடுக்குறேன் பாருங்க, அதில் கூட எனக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அந்த திராணி எங்கே வந்தது? உங்ககிட்ட வந்தது. நான் எம்மாத்திரம் அவன் கேட்குறேன், லார்ட் who am I? who are my people? என் ஜன எம்மாத்திரம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஆனால் அடிமைத்தனத்தில் இருந்தாங்கங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்களை அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தாரே. என் ஜனங்கள் எம்மாத்திரம்ப்பா. ஆட்டுக்கு பின்னுக்கு தெரிஞ்சேன், என்ன நீ ராஜா வாக்கினீரே, நான் எம்மாத்திரம். இந்த ஒரு தாழ்மையுள்ள ஒரு சமர்ப்பணம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கடைசி உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஒரு நன்றி நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? திருப்பி கொடுப்போம். முதல்ல கர்த்தர் யார் என்று நான் அறிவேன், நான் அவரை அறிக்கை பண்ணுவேன், அவருக்கு முன் என்னை நான் தாழ்த்துவேன். ஏன்னா சகலமும் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. லாஸ்ட்டில் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு நன்றியறிதலுள்ள உள்ளத்தோடு என் தகப்பனுக்கு நான் தருவேன். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, உமது கரத்தில் வாங்கி உமக்கு தருகிறோம். ஜெகோஷ், அந்த பெண்ணை கொண்டு வாயேன். கம், give me a pen. ஜெகோஷ் கம். ஓகே, கிடியன் கொடு. கிடியன் வா, இங்கே வா. இப்போ கிடியன்ட்டு எனக்கு ஒரு பென்னு வேணுங்க. நான் அவன்கிட்ட பென்னு வாங்குறேன். பென்னு வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுக்குறேன். இப்படி நான் கொடுக்கும்போது நான் பெரிய காலரை தூக்கிட்டு உனக்கு நான் தரேன் பாரு அப்படின்னு கொடுப்பேனா? இல்லைனா பெண்ணை வாங்குறதுக்கு காத்து நிற்கிறான் அப்படின்னு எரிச்சலோடி கொடுப்பேனா? இல்லைனா தேங்க்யூ ஸோ மச் கிடியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேனாங்க? தேங்க்யூ ஸோ மச் அப்படி தானே கொடுப்பேன். ஏன்னா அந்த பெண்ணு எனக்குரியது இல்லை. அதுதாங்க இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோமே செல்வம், அது நமக்குரியது இல்லை. இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யம் நமக்குரியது இல்லை. இந்த அழகு எனக்குரியது இல்லை. இந்த ஆரோக்கியம் எனக்குள்ளது இல்லை. என் வலிமை எனக்குள்ளது இல்லை. உங்கள் கரத்தில் வாங்கினேன், உங்களுக்கு திருப்பித்தாரு. வி ஆர் நாட் ஓனர்ஸ், வி ஆர் ஜஸ்ட் ஸ்டீவர்ட். நான் உரிமையாளன் அல்ல, கர்த்தர் தந்ததுக்கு பொறுப்பாளன். நான் கர்த்தர் தந்ததுக்கு உக்கிரானக்காரன். அவ்வளவும் தாங்க. இதில் நம்ம அனுபவிக்கிற எதுவுமே எனக்கு சொந்தமானதல்ல. அதில் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு துளி கூட தகுதி கிடையாது. உமது கரத்தில் வாங்கி உமக்கு தருகிறோம்.
இந்த வேதாகமத்தில் அநேக பொருத்தனைகளை பார்த்திருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருத்தனை அன்னாள் செய்த பொருத்தனை. யாருக்காக அவமானப்பட்டாலோ, யாருக்காக அநேக வருஷங்கள் கண்ணீர் வடித்தாலோ, யாருக்காக துக்கித்து வாழ்ந்தாலோ, அந்த குழந்தைய கர்த்தரிடத்துலேருந்து வாங்கணும்னு அவ சொல்லுவா, உமது கரத்துலேருந்து நான் வாங்கினேமில்ல, இந்த குழந்தை உங்களுக்கு. அந்த குழந்தை பால் மறக்க பண்ண உடனே கோயிலில் கொண்டு விட போகிறாங்க. அழுது வடிச்சிட்டு போகலைங்க. ஆடல் பாடலோடு, ஒரு சங்கீதத்தோடு, ஒரு நன்றியுறுதல் உள்ள ஜெபத்தோடு பலிகளை செலுத்தி அந்த பிள்ளை அங்கே விட்டுட்டு வந்தா. என்ன பெரிய காணிக்கங்க. ஏன்னா உங்கள் கரத்தில் வாங்கி உங்களுக்கு தருகிறேன். சொந்தம்னு சொல்ல எங்களுக்கு எதுவுமே இல்லை ஏசப்பா. நீங்கள் தந்தது, எங்களுக்கு தந்தது எல்லாமே நீங்கள் தான். இந்த ஒரு எண்ணம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துன்னு வச்சுக்கோங்களா, கர்த்தர் நம்மளை பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார். யாருக்கும் கிடைக்காத மன திருப்தி, யாருக்குமே தர முடியாத சமாதானம் கர்த்தர் தருவார். தாவீது எவ்வளவு அழகா சொல்றார், உமது கரத்தில் வாங்கி உமக்கு தருகிறோம். இப்படி தாவீதே செய்யும்போது கர்த்தர் சும்மா இருப்பாராங்க. கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்கள், அதே 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 1 நாளாகமம் 17:10. தேவன் சொல்றார், இப்போ உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறார். நாத்தான்ட்ட சொல்லி விடுறாரு, எனக்கு ஆலயத்தை கெட்டாண்டா, எனக்கு ஆலயம் தேவையில்லை. ஆனால் தாவீது எனக்கு ஒரு ஆலயத்தை கெட்ட ஆசைப்பட்டான், ஆனால் தாவீதுக்கு நான் கெட்டி கொடுப்பேன்ப்பா. எவ்வளோ பெரிய அன்புங்க, எவ்வளோ பெரிய அன்பு. தாவீதுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன். அந்த ஜனத்துக்கு என்ன செய்வேன் தெரியுமா? 9, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். தாவீது, உனக்கு நான் ஒரு வீடை கட்டுவேன். கர்த்தருக்கு அந்த அன்புள்ள இருதயத்தை பாருங்க சகோதர சகோதரிகளே. அவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனமே, நீ வனாந்திரத்தில் அலையிறியே, அங்கே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போறியே, கூடாரத்தில் வாசம் பண்ணுறியே, உன்னை நான் எப்படியாவது அந்த இடத்துல கொண்டு போய் உன்னை நான் நிலநாட்டணும், உன்னை நான் நல்லா செட்டில் பண்ணணும். கர்த்தருடைய இருதயம் யாருக்காக ஏங்குகிறதுங்க? நமக்காக ஏங்குகிறது, நமக்காக ஏங்குகிறது. நான் கர்த்தருக்குன்னு ஒன்று செய்ய நினைக்கும் போது கர்த்தர் எனக்கு அதை விட அதிகமாய் செய்கிறார். நம்ம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவோம், நீங்கள் இதை செய்தால் நான் இதை செய்வேன். அது கர்த்தர்கிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட் இல்லைங்க, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நான் எனக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் தந்ததெல்லாம் திருப்தி தகப்பனே. அந்த 7 விதவை 2 காசை போட்டாலே, அப்பா நான் உங்களுக்கு தருவேன். கிவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் வெளிப்பாடு தாங்க கொடுக்கிறது. நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அப்புறம் எனக்கு எதுக்கு நான் சேர்த்து வைக்கணும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்றார். என் வாழ்நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை நிற்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தராக்கு எனக்கு வீட்டை கட்டுறாரு. வீட்டை கட்டுறாருன்னு என்னதுங்க? என் குடும்பத்தை நிலைப்படுத்துவார், என் சந்ததியை நிலைப்படுத்துவார், என் தலைமுறையை நிலைப்படுத்துகிறவர் அவர். என் வீட்டை கட்டுகிறவர் அவர், என்னை நிலைப்படுத்துகிறவர் அவர். கர்த்தருக்கு எவ்வளவு அன்புங்க. தொடர்ந்து வாஸ்தவம்னா தாவீது சொல்லுவார் 16 இந்த வார்த்தைகளை நாத்தான் வந்து சொல்றாரு, உன் பையன் சாலமோன் தான் கெட்டுவான், அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை நான் பெர்மனண்டாக நான் நில நிறுத்துவேன், என் சந்ததிக்கு என்னுடைய சன்னிதானத்திற்கு முன்பு அவனுடைய சிங்காசனம் என்றுமே நிலைப்பட்டிருக்கோம். இப்படி தாவீது கர்த்தருக்கு காத்து இருக்கிறாரு. நாத்தான் வந்து சொல்லுவாரு, சரி கட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் நாத்தான் வந்து என்ன சொல்றாரு, எப்பா நீ கட்டாண்டா, உனக்கு கர்த்தர் ஒன்று கட்டி தருவார் அப்படின்னு சொன்ன தாவீதுக்கு கர்த்தருடைய அன்பின் ஆழம் அது தாங்க முடியலைங்க. 16வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, he sat before God. அவனால் தாங்க முடியலை. அவருடைய சந்ததிக்கு போய் அப்படியே கீழே உட்காந்து
அப்படியே நினச்சி பார்க்குறான். நான் எனக்கு மட்டும் இல்லை, என் சந்ததி, என் தலைமுறைகளை தாங்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்களே. பாஸ்டர் பென்னி அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க, தற்கால தேவைக்காக காத்திருந்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நம்ம இது அற்புங்க, கர்த்தர் நமக்காக வைத்திருப்பது மிகவும் பெரிதுங்க. அவர் சொல்றாரு, கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்புறம் சொல்லுவாரு, தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியம், நீங்க இவ்வளோ செய்திருக்கிறீங்களே, இது உங்களுக்கு இப்பவும் ஒன்னில்லாத காரியம்தான் என்னை இவ்வளோ உயர்த்தி வைத்தது. நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக பார்த்தீர். ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு தெரியாது, நமக்கு நம்ம சந்ததி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார், உன் சந்ததி தலைமுறை எனக்கு முன்னால் நிலை நிற்கும். அப்பவும் சொல்கிறான் தாவீது, நான் ஏமாத்துறோம், இவ்வளோத்து கொண்டு வந்ததுக்கு என் வீடு ஏமாத்துறோம், எவ்வளவோ தூரத்துக்கு என்னுடைய ஃப்யூச்சர், என் தலைமுறைக்கு நீங்கள் என்ன செய்வீங்கிறது எனக்கு சொல்லிட்டீங்களே. அவன் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை பார்க்கிறான். அவன் சொல்கிறான், எல்லாவற்றிலும் மகா மேன்மையான ஆளா என்னை பார்த்தீங்களே, அதற்கு நான் எம்மாத்திரம். அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம். 20வது வசனம் பாருங்க, கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவன் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. 25 பாருங்க, இப்போ கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, உன் சந்ததியை நான் பார்த்துக்குவேன்னு. அதனால அவர் சொல்றாரு, ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியேனுக்கு மன தைரியம் கிடைத்தது. நீங்கள் இப்போ எனக்கு மனசை திடப்படுத்திட்டீங்க, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தைரியத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். கடைசியில் சொல்வார் 27வது வசனம், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளீர். கர்த்தாவே, கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு தைரியத்தோடு சொல்கிறான் தாவீது. அந்த மன தைரியத்தையும் தந்தது நீங்கள் தான், நீங்கள் வாக்கு தந்துட்டீங்க, அதனால நீங்கள் நிலைப்படுத்துவீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களா, நீங்கள் நிலைப்படுத்துவீங்க. இன்னைக்கு நம்ம இந்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டது, எல்லா காரியத்திலும் தன்னை உயர்த்தின தேவனை மாத்திரமே முன்வைத்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தவர் இந்த தாவீது ராஜா. பழையதை மறந்து போகாதவர். வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுபட்டார். ராஜான பிறகு ஓட்டத்தோடி ஓட்டம்தான். கர்த்தரை ஆனால் வனாந்திரத்திலும் துதித்தார். எல்லா இடத்துலையும் ஒரு நன்றிதல் உள்ள இருதயம். எனக்கு வசனம் பார்த்தோமே நம்ம சங்கீதம் 116, இவ்வளவு செய்தவங்களுக்கு நான் என்னத்தை செய்வேன்ப்பா, ரட்சணத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஏன்னா நான் சம்பாதிச்சது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, உங்கள் கரத்திலிருந்து வாங்கி நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற தாளந்தாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர, எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்கா? என் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை துதித்து நான் பாட வேண்டும். எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடக்கூடிய திறமை இருக்கா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவருக்காக ஏதாவது நான் செய்யணும். கர்த்தருக்காக மனம் உவந்து மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் நான் செய்யணும். நான் செய்கிற அந்த சின்ன காரியம் கூட கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஏதுவான காரியமாய் மாறும். அன்னைக்கு அநேக பேர் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை கேட்க ஓடி போனாங்க வனாந்திரத்துக்கு. கொடுக்க சாப்பாடு இல்லை, அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. சீஷர்கள் வந்து சொன்னாங்க இயேசுகிட்ட, தயவு செய்து இவங்களை அனுப்பி விட்டுருங்க, இத்தனை பேருக்கும் நம்மளால சாப்பாடு போட முடியாது, தயவுசெய்து சீக்கிரம் அனுப்பி விடுங்க, பக்கத்து ஊரில் போய் தேடி எடுத்து என்னத்தையாவது வாங்கி சாப்பிடட்டும். கர்த்தர் சொன்னார், வனாந்திரத்தில் சொன்னார், அவர்களை பந்தி அமர வைங்க. அவங்க அமர்ந்தது எங்கே தெரியுமா? புல்வெளியில் பந்தி அமர்ந்தார்கள். ஃபுட்டுக்கு தேடி போகிறாங்கங்க, யாருக்கிட்டேயுமே ஃபுட் இல்லை. ஒரு சின்ன பையன், அவங்கிட்ட 5 அப்பம் 2 மீன். அவங்க போகிறதுக்கு ரெடி இல்லை. இயேசு சொல்லுவாங்க, போய் தேடி பாருங்க. போய் கேட்கும்போது ஃபுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர், யாராவது சாப்பாடு வச்சுருக்கிறீங்களாப்பா, சாப்பாடு வச்சுருக்கிறீங்களாப்பா? இந்த சின்ன பையன்
அவன் சின்ன பையனானு தான் சொன்னான், பெரியவங்கன்னா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சின்ன பையனால் அவன் என்ன சொன்னான், என்கிட்ட இருக்க அங்கிள் நான் 5 அப்பமும் 2 மீனும் வச்சிருக்கிறேன். அந்த பையனுக்கு தெரியாது இந்த 5 அப்பமும் இந்த 2 மீனும் 5000க்கு மேல் இருக்கிறவங்கள போஷிக்குமான்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு தெரியாது. அவன் இருந்ததை என்ன செய்துட்டான், அப்படியே கொடுத்துட்டான். வெகுளித்தனம், அப்படியே மனமுவந்து கொடுக்குறான். அது கர்த்தர் கரத்தில் போகும்போது 5000 மேலுக்கும் போஷித்து மீதி எடுக்க வைத்தாரே. இன்னைக்கு நான் செய்கிற உதவி என் கர்த்தர் கரத்துக்கு போகுமானா அது எவ்வளவு பெரியதாக வரும். அநேகர் கண்டு கொண்டாங்களே, கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்களே. நான் செய்கிற சின்ன சின்ன காரியம், நான் முடிஞ்சது இந்த சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னா, க்ளீன் பண்ணுறேன்னா, எந்த வேலைன்னு முக்கியம் இல்லைங்க. நீங்கள் க்ளீன் பண்ணலன்னு இங்கே க்ளீன் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. தப்பாக நினைக்க வேண்டாம். ஐயோ நான் மட்டும் க்ளீன் பண்ணுறேன், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் க்ளீன் பண்ணுறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லைங்க. கர்த்தர் கரத்தில் அது விலையேற பெற்றது. நாம் கொடுப்பது சின்னதோ பெரியதோ இந்த ஒரே ஒரு மனநிலை மட்டும் இருக்குமானால் உமது கரத்தில் வாங்கி உமக்கு தருகிறோம். அப்போ நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததி, நம்ம தலைமுறை 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 தாங்கக்கூடிய திட்டம் கர்த்தர் கரத்தில் இருக்கு. அவர் கரத்தில் நம்ம எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் அவரே நிரந்தரம், நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் அவர் மாத்திரமே நிலையானவர். மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாளும் மாறாதவர் அவர் மாத்திரம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மகிமையின் பாத்திரம், அவர் உலகத்தை ஆட்சி செய்கிறவர், தேவாதி தேவன் தகப்பன். அவர் நமக்காக வந்தார், நமக்காக ஜீவனை தந்தார். இன்னைக்கு நம்ம அதிகமாக பாடுகளை தியானிக்கிற காலம் இது. கர்த்தர் பட்ட பாடுகளை தியானிக்கிற காலம். என் பரிசுத்தமாங்க என்னை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தது. சுவாப கிளையம முறிச்சு எரியப்பட வேண்டியன்னா என்னை எடுத்து ஒட்டினாரே. புறஜாதியா இருந்த என்னை எடுத்து அவருக்குள்ள ஒட்டி இன்று அவரால் நான் சாரம் பெற்று வாழ்கிறேனே. இந்த பரிசுத்தத்துக்கு கூட நான் பாத்திரம் அல்ல, அதுக்கு கூட நான் மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே நீங்கள் தான் ஏசப்பா. இன்றைக்கி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அநேக நாட்கள் அப்பா நாங்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கலாம், அறிவில்லாமல் செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். அநேக காரியங்கள் எங்களை தெரியாமலே நாங்கள் மேன்மை பாராட்டுக்கலாம். மன்னிங்க ஏசப்பா. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் யாருன்னு நான் முதல்ல அறிவேன் ஏசப்பா. உங்களை என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் அறிக்கை செய்வேன். உங்கள் முன்னுக்கு நான் எப்போவுமே என்னை தாழ்த்துவேன். ஏன் தெரியுமா ஏசப்பா, நீங்கள் தந்ததெல்லாம் உங்கள் கரத்துலேருந்து நான் வாங்கியிருக்கேன் ஏசுவே. உங்களுக்கே திருப்பி தருவேன். அது என் படிப்பாக இருக்கட்டும், என் உழைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது உங்களுக்காக என்று நாம் அர்ப்பணிப்போம். ஆனால் நாம் மட்டுமல்ல, நம்மளுடைய சந்ததி 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 கர்த்தருடைய திட்டத்திற்குள் இருப்பாங்க. கர்த்தருடைய திட்டத்திற்குள் நாம் இருப்போமானால் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நம்மை தொடரும். இந்த வாழ்க்கையில் அங்கே அவர் கூட சேர்ந்து வாழ்கிறது வரைக்கும் எபினேசர் நம்மை கைவிட மாட்டார். எல்லா துதிகான மகிமையும் அவர் மாத்திரம் அவர் நாமத்திற்கு மாத்திரமே உரித்தாகட்டும். ஆமேன்.